யாரு யாருக்கு பி டீம் கொடநாட்டுல இருந்து கொலை கொள்ளையிலிருந்து அது ஒரு பெரிய காமெடி. அடுத்த காமெடி அடிக்கிறார் இருந்தாலும் இதை எப்படிதான் இந்த செம்மலையும் அண்ணனும் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களும் எப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் எங்க ஆட்சியிலேயே நாங்க விசாரிச்சு முடிச்சிட்டோம். அப்ப இப்ப நடக்கிற விசாரணை எல்லாம் என்ன? ரீஇன்வெஸ்டிகேஷன் நடக்குதா? அப்ப ஆரம்பிச்ச கேஸ் முடியவே இல்லை ராஜவேலு. கொஞ்ச நாள் டாக்டர் சுதாகர் விசாரிச்சாரு. இப்ப சிபிசிஐடிக்கு வந்து நிக்குது. எங்க முடிஞ்சது கொடநாடு கொலை கொள்ளை? காமநாடர்ல 18 பேர் விசாரிக்கப்பட வேண்டும். சசிகலா சேர்த்து 17 பேர் விசாரிக்கப்பட்டு விட்டாகிவிட்டது. இன்னும் ஒருத்தர் தான் விசாரிக்கப்படல, பழனிசாமி. கோர்ட்டு சொல்லிடுச்சு ஹைகோர்ட் விசாரிக்கணும்னு. அத உடப்புல போட்டிருக்காங்களே. அந்த நீ வந்து பேசுறியா? அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சு விசாரிக்கல. நீ அதுல இருந்து தப்பிச்சிடலான்னு மாத்திரம் நினைக்காத. நீ உன்னை எப்படி ரூட்டு கொண்டு வரணும்னு புகழேந்திக்கு தெரியும். நீ பாரு வேடிக்கை எப்படி விசாரிக்கிறாங்கன்ற வேடிக்கை பாரு. இப்போ இவங்க கவர்மெண்ட் விசாரிக்க வேணாம், எப்படி விசாரிக்க வைக்கிறேன்னு பாரு. நீ அது நடக்கதான் போகுது. இப்போ நீ தப்பிச்சிட்டலாம் நினைக்காத. கொடநாடு கொலையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அந்த வழக்கில இருந்து உன்னை விசாரணை பண்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நான் அசம்பிளியில கத்திட்டு வெளியில போற, இந்த கீழே போய் உட்கார்ற, கருப்பு பேட்ச் அணிறீங்க. அந்த வாழகத்துள்ளார முதல்வர் சொல்றாரு எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு இவர் ஓடுறாருன்னு சொல்லி. ஒவ்வொரு வழக்கிலையும் ஆக்ஷன் எடுக்காம, நடவடிக்கை எடுக்காம இருந்ததாலதான் இன்னைக்கு திரு கே செங்கோட்டையன் அவர்கள் நாங்க முதல்ல நடத்தி போராட்டம் நடத்தி பேசுறதை இன்னைக்கு குறிப்பிட்டு சொன்னார் A1 அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன, அப்புறம் அவ்வளவுதான். அவர் வந்து கோர்ட்டுக்கு போறேன்ட்டாரு. ஐ ஹாவ் ரெக்கார்ட்ஸ். யாரும் அவருக்கு வந்து பெரிய சீனியர் கவுன்சில்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த இவர் போட்டதுலேயே சிவில் கோர்ட்ல சூரியமூர்த்தி போட்ட கேஸ்லயே எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ முடியாதுன்னாங்க. அதை ஹைகோர்ட் வந்து ஒத்துக்கல. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு அவரு. அதை பார்ப்போம். அது சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் இங்க எந்த அதிகாரமும் இந்த மனிதனுக்கு இல்லை. ஆணவம், திமிர், அகம்பாவம் அதனுடைய உச்சத்திலே நிற்பதை விட்டால் எந்த அதிகாரமும் பழனிசாமிக்கு கிடையாது. அதுதான் அவர் தெளிவா சொன்னார். அவர் பேச்சுல எந்த இடத்துலயும் தவறா பேசல, தவறா எதுவும் சொல்லல. அவர்கிட்ட இன்னைக்கு நான் அவர்கிட்ட நான் சுட்டி காமிக்கிறது, நான் அதுக்காக வருத்தப்படுறேன்ற சொல்ற வார்த்தையெல்லாம் அவர் விட்டுடணும். சார், ஒரு மனிதன், ஒரு தலைவன், அதற்குரிய அதிகாரம் படைத்தவர் உங்களை எடுத்திருந்தா நீங்க வருத்தப்படணும். ரோட்ல போற அரசியல் அனாதையெல்லாம் அது எடுக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஏன் சார் இவர் போய் வருத்தப்படணும்? நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அந்த வார்த்தையை அவர் வாபஸ் வாங்கிக்கணும். இனி எதிர்த்து நிற்போம், போராடுவோம், இந்த சர்வாதிகாரியை ஒழிப்போம், திரண்டெழுந்து வருவோம். எல்லா தொண்டர்கள் வருவாங்க, நோ ப்ராப்ளம். இப்ப உங்களுடைய ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும்.